வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வடப்பாவு தான். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமாக நம்ம அதாவது 3 சட்னி ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கணும். மற்ற மாதிரி இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நார்மலாக நம்ம உருளைக்கிழங்கு போண்டா பண்ணுவோம்ல, அதோட ரெசிபி லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி போண்டா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் மிச்சம் இருக்க கடலை மாவில் இந்த மாதிரி ரஃப்பாக விட்டு வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுக்குள்ளே இதை வச்சு சாப்பிடும் போது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நீங்கள் இது இல்லாட்டினாலும் நார்மலாக போண்டா மட்டும் வச்சா கூட போதும். ஸோ போண்டா இந்த கிறிஸ்பியாக இருக்கிற இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 விதமான சட்னி தேவை நமக்கு. டேட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு சட்னி, க்ரீன் சட்னி, அப்புறமா கார்லிக் சட்னி. இதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த சட்னிலாம் தான் இன்னும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த வடைப்பாவுக்கு. நம்ம பன் ரெசிபியும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு. ஸோ பன் ரெசிபியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு குயிக்காக பார்த்துடலாம். போண்டா கூடவே நான் 4 பச்சை மிளகாவை பொரிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கவனமாக பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தெரிக்கும் லைட்டாக. ஸோ எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பன்னோட ரெசிபி லிங்க்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தாங்க பன் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு அப்படி பன் பண்ண முடியலைன்னா நீங்கள் கடையில் கூட இந்த மாதிரி பன் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக நடுவில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 3 விதமான சட்னியை ஒவ்வொரு லேயராக அப்ளை பண்ணணும். ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சட்னி தான் அந்த வடைப்பாவுக்கே அவ்வளோ டேஸ்ட்டை கொடுக்குங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு லேயர் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா டேட்ஸ் சட்னி, உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும்னா இதை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட கார்லிக் சட்னி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நடுவில் அந்த போண்டாவை வச்சுட்டு அப்புறமா நம்ம க்ரன்ச்சினஸ்க்காக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த கடலை மாவில், அதையும் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கூடவே ஒரு பச்சை மிளகாவும் வச்சு கடித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. நான் இதில் அரேஞ்ச் பண்ணுற ரெசிபி மட்டும்தான் காட்டியிருக்கிறேன். உங்களோட சட்னி ரெசிபி, பன்னோட ரெசிபி எல்லாமே கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரன்ச்சினஸ்க்காக மறுபடியும் கொஞ்சம் அந்த இதை எடுத்து நடுவில் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.